அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிற கடுமையான தண்டனைகளில் கல்லெறிந்து கொள்வதற்கான தண்டனைக்கும் ஏற்பாடு இருந்தது. ஆண்டவரை நிந்திக்கிறவர்கள், அதாவது ஆண்டவருக்கு விரோதமாக கூறுகிறவர்கள், மேலும் துஷ்பிரயோகம் செய்கிறவர்களை கல்லெறிந்து கொள்வதுண்டு. பிடிவாதம், குடிப்பழக்கம் மற்றும் கட்டுப்பாடின்றி தன் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துகிற மகனை கல்லெறிந்து கொள்ளும்படிக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. எரிகோ நகரத்தை கைப்பற்றிய பிறகு அதில் உள்ள எல்லா உயிருள்ள உயிரற்ற வஸ்துக்களை அழிக்கும்படியான கட்டளையை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் கூட ஆகான் 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலம் மற்றும் ஒரு பாபிலோன் சால்வையை தன் கூடாரத்தில் ஒழித்து வைத்தான். ஆண்டவருடைய கட்டளையை மீறி குற்றம் செய்த ஆகான் அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் மற்றும் அவனுடைய ஆடு மாடுகளோடும் சேர்ந்து கல்லெறிந்து கொல்லப்பட்டனர். விபச்சாரம் செய்தவர்களும் கல்லெறிந்து கொள்ளும்படியான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சுருக்கமாக சொல்லப்போனால் இப்படிப்பட்டதான தவறான செயல்களுக்கான தண்டனையாக கல்லெறிந்து கொள்வது நிச்சயமாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லெறிந்து கொள்ளவில்லை, ஆனாலும் அவரை அவ்வளவாய் சித்திரவதை செய்தார்கள். மேலும் அவர் அவ்வளவாய் கொடுமை செய்யப்பட்டார். எதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறையும் ஆண்டவரை நிந்திக்கவில்லை. மாறாக அவரோ பிதாவாகிய ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தினார். அவர் பிதாவினுடைய கீழ்ப்படிதலுள்ள குமாரனாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவம் அவரை தொடக்கூட முடியவில்லை. அப்படி இருந்தும் கூட ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். அப்படி ஏன்? காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனுக்குலத்தின் பாவம் மற்றும் அக்கிரமங்களின் பாரத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். மேலும் இது நிமித்தமாகவே அவர் நொறுக்கப்பட்டார் என்று புரிந்து கொள்ளலாம். அவர் மரித்து மருத்துவரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு இன்றும் விருப்பமுடையவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இன்று மனம் வருந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டால் பாக்கியவான்களாவீர்கள். அப்படி செய்யும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.